ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. மகாநதி அப்படின்ட்டு சூப்பரான ஒரு ஒரு பயோகிராஃபி கொடுத்த நாகஸ்வின் 500-600 கோடி நாயகனான பிரபாஸோட சேர்ந்து அடுத்த ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தான் கல்கி 2898 AD. கல்கி அதாவது படம் எடுத்தால் 500-600 கோடி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸை பிடிச்சலான்ட்டு ஆசைப்படுற கட்டி பாவம் அவர் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி நடிக்கிறாப்புல. அதில் அடுத்தடுத்து பாகுபலிக்கு அப்புறம் எல்லாமே படுத்து தூங்கிட்டாலும் சலார் ஏதோ ஒரு அளவுக்காக இருந்தங்காட்டி சரி பரவாயில்ல மறுபடியும் ஏதோ துளிர் விடுது நம்பிக்கைன்னு இந்த கல்கி எடுத்திருக்காங்க. கல்கி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு எப்படி சொல்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரில. ஏன்னா அந்த படத்துலேயே அவங்களே முதல்ல எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரில. சரி ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா படம் வந்து ஓப்பனிங்கில் வந்து மகாபாரதம் குருக்ஷேத்திர போரில் வந்து ஆரம்பிக்குது. அதில் வந்துட்டு டிஏஜிங் பண்ண அஸ்வத்தாமனான அமிதாப் பச்சன், அதுக்கப்புறம் வந்து மூஞ்சியை ஷேடோவில் காட்டாத கிருஷ்ண பரமாத்மா, இவங்க 2 பேர் சீன் வருது. அதில் வந்து கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமனுக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாரு. நீ என்னையவே பொறுத்தில் வந்தில அவனை நீ வந்து இனிமேல் சாகவே மாட்டடா, இதாண்டா அவனுக்கு தண்டனை அப்படின்றாப்புல. அப்புறம் இதுலேருந்து நான் எப்படிங்க எஸ்கேப் ஆகுது அப்படின்னு அஸ்வத்தாமா கேட்க, இதே மாதிரி நான் பல வருஷம் கழித்து பிறப்பேன், அப்போ வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னை போட்டு ட்ரை பண்ணுவாங்க, அப்போ நீ காப்பாற்றி விட்டு அதுக்கப்புறம் நீ செத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விமோசனத்தை சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த 2800 வருஷம் கழிச்சு இங்கிட்டு வந்துடுறாங்க. இங்கிட்டு வந்து பார்த்தா ஃப்யூச்சரில் வந்து என்னென்னு பார்த்தா எல்லாமே வறண்டு போய் காஞ்சி போய் எல்லாம் ஒரே வறட்சியில் கிடக்குது. அதில் வந்து ஒரே காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் மட்டும் கிடக்குது. அது வந்து காசியில் மேலே மிதந்துக்கிட்டு இருக்குது. அதில் மட்டும்தான் வந்து பசுமையாக எல்லாம் வந்து எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸோட நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுலேயும் வந்து நம்ம வந்து ஏழையாக இருந்தாவோ இல்லை ஒரு நார்மலான ஆளாக இருந்தாவோ போக முடியாது, மல்டி பில்லியனர்ஸ் மட்டும்தான் அங்கிட்டு போய் வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இவர் கொடுத்த சாபத்தினால வந்து இந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து உலகம் அழிய போகிறப்ப கல்கியாக வந்து அவதரிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்து மித்தாலஜி கற்றுருக்கு இல்லையா. அப்படி வந்து தீபிகா படுகோன் வயிற்றில் வந்து அவதரிக்க வரும்பொழுது அதை வந்து வில்லனான சுப்ரீம் யாஸ்கின் கமலஹாசன் தடுக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் கருவிலேயே போட்டுதல் ட்ரை பண்ணும்போது அப்போ அந்த கருவிலேருந்து காப்பாற்றுற ஒரு மறுபடியும் ஒரு ஆபத்து பண்ணோன்னா அந்த அஸ்வத்தாமா நடுவில் உள்ளே பூந்துடுறாரு. இப்போ வந்து இந்த அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஜி, விஎஃப்எக்ஸ், 3D இந்த எல்லா வெங்காயமும் வந்து நம்ம சொல்லுவோம் ஹாலிவுட் தரத்தில் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரியே எடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் சொன்னால் அந்த அளவுக்கு வந்து எங்கேயுமே எதுவுமே பிசுறு தட்டாமல் டிஏஜிங்காக இருக்கட்டும், சிஜி விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த 3Dயில் கல் பறந்து மூஞ்சியில் வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா பல ஷாட்டுகள் இதனாலேயே வந்து இருட்டுக்குள்ளேயே போகுது அப்படிங்காட்டி கொஞ்சம் வெளிச்சமாக தான் எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெளிச்சமாக எடுத்தால் 3D விஎஃப்எக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருமில்ல அப்படிங்கிறனாலே என்னவோ இருட்டிலேயே எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் ஆரம்பிச்ச இடத்துலேருந்து அடிதாங்கிற மாதிரி பறந்துக்கிட்டே இருக்காங்க. அனல் பறக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் போய்கிட்டே இருக்குது. எங்கேயும் வந்து நிறுத்தி நிதானமாக பேசுகிற மாதிரியே கிடையாது. ஒரு 2 நிமிஷம் பேசுகிறாங்க, பேசுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஃபைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வச்சு செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல. ஏன்னா எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸாக போயிடுச்சு. அதுக்கு கான்ட்ராடிக்டிங்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவள் தான் வந்து கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, யார் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் எங்கிட்டு போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கே போய்கிட்டு இருக்கு, ஆஹா வண்டியை பிரேக்கை கழட்டி விட்டாங்க முருகா, எப்படி போய் எங்கே நிறுத்துவாங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி போகுது. பட் ஆனால் இன்ட்ரோல் வந்து நல்லா வச்சு முடிச்சங்காட்டி சரி ஓகே எதை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம ஏமாற்றிடுறாங்க. அது வந்து பரவாயில்ல, நல்லதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமியோ வந்தவன் போனவன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு கேமியோ போடு, அது போக பக்கத்தில் இந்த தமிழ் மலையாளம் எவனா இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு கேமியோவில் அடிச்சிருந்துங்க அப்படின்னு 8 கேமியோ வந்து படத்துக்கு இல்லாமல் கேமியோன்னு வருது. அதுவோ படத்தில் நடித்தவங்களே கேமியோ வந்து நடிச்சிருக்காங்க. அது ஒரு பிரச்சனையாக வேறு இருக்குது. குறிப்பாக எடுத்துக்கிட்டால் பிரபாஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. படத்தில் ஹீரோ அஸ்வத்தாமன்கிற அமிதாப் பச்சன் தான். அமிதாப் பச்சனை சுற்றியும் தீபிகா படுகோனை சுற்றி கதை போகுது. பிரபாஸ் இதில் எதுக்கு அப்படின்னு தெரியல. சரி எதுக்குன்னே தெரியல கழுதை. சரி சீனாக வச்சாங்க, அவருக்காக நல்ல சீனு மாசாக வச்சுருக்காங்க, பிரபாஸ் வந்தாலே சீன் தெரிக்குது அப்படின்னு வச்சாங்க. பார்த்தா அதுவும் கிடையாது. பிரபாஸ் இந்த படத்தில் ஒரு காமெடியாக நடிச்சிருக்காரு. காமெடியன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஓப்பனிங் சீன்லேருந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாரு. அட்லீஸ்ட் இந்த காமெடி ஒர்க் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் காண்டாகுது நமக்கு. ஏங்க அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் ஒரு பாகுபலி, ஒரு ஜைஜாண்டிக்கான உருவம் ஃபைட் பண்ணுது அப்படின்னாலே நமக்கு வந்து பிரபாஸாக ஞாபகம் வருவார். இதில் வந்து அப்படி ஒரு ஏதாவது மாசாக தெரிக்கிற மாதிரி ஏதாவது சீன் வச்சுருக்கலாம். அதை விட்டு எல்லா சீன்லையும் காமெடி பண்ணி வச்சுட்டாங்க.
அதுவும் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் பிரபாஸ் வந்து நம்ம பிரபாஸை கூட கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. பிரபாஸு கதையில் ஒரு கேரக்டராக வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த கேமியோனால இன்னொரு பிரச்சனை என்ன ஆகிப்போச்சுன்னா, எந்த கேரக்டரையும் அவங்க டெப்த்தாகவே எழுதலை. எழுதுனதே ஒரே கேரக்டர், அது அமிதாப் பச்சன் கேரக்டராக தான் இருக்கும் போல். அதுக்கு தான் வந்து ஒரு மோட்டிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு அது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இதனால் இந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அவர் தான் ஒரு சம் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்குது, அதை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படின்ட்டு எல்லாம் போகிறாரு. மற்றபடி வந்து பார்த்துக்கிட்டோம்னா யாருக்கு எந்த வேலையும் கிடையாது. தீபிகா படுகோனுக்கு வந்து அவங்களை சுற்றி கதை நடக்குது. பட் ஆனால் அவங்க கேரக்டருமே வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதனால் அவங்க படத்தில் ஒரு ஓரம் உட்கார வச்சு எல்லாரும் அவங்க தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க கேரக்டர் வரும்போதெல்லாம் அம்மா வந்துட்டாங்க அப்படிங்க. எனக்கு வந்து சிறுத்தை படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அத்தா வந்துட்டா, இந்த மாடிக்கு வந்துட்டா, இந்த கீழே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. பட் ஆனால் அவங்க சீரியஸாக தான் சொல்கிறாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேமியோ இருக்குது. ஆரம்பிச்சிருந்து பிருனால் தாகூரில் ஆரம்பிக்கிறாங்க. துல்கர் சல்மான் இருக்காரு, விஜய் தேவர்கொண்டா இருக்காரு, ராம்கோபால் வர்மா, ராஜமௌலி, அப்புறம் இங்கே இப்படின்னு எல்லாரும் வந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. கமலஹாசன் வந்து வில்லன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து அவர் எவ்வளோ கொடூரமான வில்லன் அப்படின்னு காட்டுறேன்னு ஒரு ஃபர்ஸ்ட் சீன் வச்சிருக்காங்க. அப்போ அவர் கொடூரமான வில்லன்னா அதை பார்த்து நமக்கு பயம் வரணும் இல்லை? நமக்கு அவர் லுக்கை பார்த்து தான் பயம் வருது தவிர, இவன் செத்து போயிடுவான் போல இருக்கடா பிரபாஸ் மோதருக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, இவர் கொடூரமான வில்லன் அப்படிங்கிற அந்த சீன் வந்து நமக்கு ஒர்க்கும் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த ஒரு சீன் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வில்லனை மறைச்சி வச்சுட்டு பார்ட் 2 ஓடிடுறாங்க. அதை பார்ட் 2க்கு லீடு கொடுக்கும்போது தான் தலைவன் வரான். அப்போ காட்டி என்ன பண்ணுறது, இன்னைக்கு படமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இந்த புஜ்ஜிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. புஜ்ஜி வந்து ஒரு சம கேரக்டர் அப்படி இப்படின்னு. அப்படியே ஏதாவது அது பண்ணிச்சான்னு பார்த்தா அவங்க 2-3 பிரபாஸ் வர சீன் ஏற்கனவே போர் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அது போக நடுவில் கீர்த்தி சுரேஷ் வாய்ஸில் இது வேறு வந்து காமெடி பண்ண கவுண்டர் அடிக்கன்னு இடைவிடாமல் பேசிகிட்டு இருக்கும். நமக்கு எப்படி இருந்ததுன்னா, டே ராமா கொஞ்சம் நேரம் இருடா காமா அப்படிங்கிற ஃபீலிங் தான் வருது. சரி, எதுக்கு அந்த கேரக்டர் பாவம் அது கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுக்க வச்சு அதுவும் கொஞ்சம் நல்லா கிளிக் ஆகலை. பட் ஆனால் அந்த கார் லுக்கு, அது அந்த பறக்கிறது இது, அப்புறம் அதுக்கு 2-3 மாஸ் சீன்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வேணா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. அது வந்து நீங்கள் மகாபாரதம்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு லீடு கொடுத்துருவாங்க. அப்போ போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பிரபாஸ் வந்து யாரோட கேரக்டர் அப்படின்னு. சரி, அதை தான் அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கதை வேறு மாதிரி போகணும்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு, புஜி நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாப்புல. என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சனா பிஜிஎம் வழக்கம் போல் பாட்டெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக கிளிக் ஆகலை. இவ்வளோ பெரிய படத்தில் பாட்டு போடுறேன்னு சரி 2-3 பாட்டு தான், அது வந்து ஓகே ரகமாக தான் இருந்துது. பட் ஆனால் பிஜிஎம் எல்லாத்தையும் சனா வந்து பிச்சு உதறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎம் எல்லாம் வந்து சீனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த படத்தை வந்து நீங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸு அதுக்காகவே வந்து நீங்கள் தேட்டரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் வந்து ஒரு ஃப்யூச்சர் காட்டுறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 3D அது வேறு மூஞ்சி மேலே கல்லெறிவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குங்காட்டி நீங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி பெரியவங்களும் எல்லோரும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் எஃபெக்டாக நல்லா ட்ரீட்டாக இருக்கும். படமாக கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான கதை தான். மொத்தத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே போகுதுன்னே தெரியாத ஃபஸ்ட் ஹாஃபு, எல்லாமே ஆக்ஷனுங்கிற செகண்ட் ஹாஃபு, கரெக்டாக முடிக்காத கிளைமேக்ஸு, பார்ட் 2க்கு லீடு கொடுத்தது தான் பயமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.